அனைவருக்கும் வணக்கம். இந்த சம்மர் சீசன்ல நம்ம உடம்ப எப்படி பாதுகாத்துக்கங்கிற விஷயமா ஒரு சில டிப்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். பர்டிகுலர்லி ஃபார் லேடிஸ். வேலைக்கு போற பெண்கள் பார்த்தீங்கன்னா, மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்றாங்க. ரொம்ப ஸ்வெட் ஆகிறதுனால அது ரிலேட்டடா ஃபங்கல் இன்ஃபெக்ஷனு, இல்ல நம்ம பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க, சாரி வேர் பண்ற லேடிஸ் வந்து காட்டன் பிளவுசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஜீன்ஸு லெகின்ஸை தவிர்த்துக்கிட்டு காட்டன் பேண்ட்ஸ் வந்து சுடிதார் போடுற லேடிஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இது டெஃபினட்டா வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற ட்ரெஸ் ஹேபிட்டை வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம். அடுத்தது, வேலைக்கு போற பெண்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற பெண்களா இருந்தாலும் சரி, தண்ணி வந்து மினிமம் ஒரு நாளைக்கு 2 லிட்டர்ஸ்க்கு மேல கண்டிப்பா நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும். அப்புறம் வந்து ஜூசஸ் பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து இந்த பேக்டு ஐட்டம்ஸ்ல இருக்கிற ஜூசஸை அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஃப்ரெஷ் ஜூசஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க. இது வந்து தண்ணி, ஜூசஸ், இளநீ, மோர் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய எடுத்துக்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பழைய சாப்பாடு. அதை தான் இப்போ ஐஸ் பிரியாணின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுல வந்து ரொம்ப அதிகமான ப்ரோபயாட்டிக்ங்கிற சத்து இருக்குது. அது வந்து இந்த சம்மர் சீசன்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மட்டும் அதை எடுத்துக்க கூடாது. ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த சம்மர் சீசன்ல நம்மளை பாதுகாத்துக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், ஸ்கின் கேருக்கு டெஃபினட்டா வெளியில போகும்பொழுது சன்ஸ்கிரீன் லோஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் சன் கிளாஸஸ், அம்ப்ரெல்லா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவும் உபயோகமா இருக்கும். நன்றி, வணக்கம்.